everyone, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா what is in my makeup portion அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். சோ நான் வந்து வெளிய போயும்போது இல்ல வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் போயும்போது வந்து என்ன மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கேரி பண்ணிட்டு போறேன் அப்படினு உங்களோட ஷேர் பண்ணனும்னு நினைச்சேன். சோ நிறைய ப்ராடக்ட்லாம் என்கிட்ட இருக்காது. கொஞ்சமா அஃபோர்டபிள் ப்ராடக்ட் தான் என்கிட்ட இருக்கும். சோ வந்து அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணனும்னு நினைச்சேன். சோ நம்ம வந்து என்ன வந்து இப்ப வந்து மேக்கப் பவுச்ல வச்சிருக்கலாம் அப்படினு சொல்லி ஒண்ணு நான் பார்க்கலாம். சோ இத வந்து நான் யூஸ் பண்ண மேக்கப் பவுச். இந்த பவுச்ல தான் வந்து நான் வந்து என்னென்ன வந்து எனக்கு தேவையோ எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு அழகாக வந்து கேர் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு மேக்கப் பவுச் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா வந்து எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் எதுலையாச்சும் போட்டுகிட்டு இருக்க முடியாது. ஸோ நமக்குன்னு ஒரு வந்து தனியாக ஒரு மேக்கப் பவுச் இருந்துச்சுன்னா அழகாக வந்து அதில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பார்த்துடலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் மேக்கப் பவுச்சில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளிப்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கிளிப்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வெளியே போகும்போது வந்து நிறைய வந்து கிளிப்ஸ் தேவைப்படும். அப்புறம் வந்து பேண்ட்ஸ் அந்தந்த சுச்சுவேஷன் இதே மாதிரி நம்மளுக்கு என்ன தேவைப்படும் நம்மளுக்கே தெரியாது. ஸோ வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் அப்புறம் அந்த டிக்டாக் பின் அப்படி சொல்லுவாங்களா அது பேண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும் இதுக்குன்னு வந்து. ஸோ அப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ இதுக்குன்னு ஒரு 2-3 கிளிப்ஸ் அந்த மாதிரி வந்து எப்போவுமே இந்த மேக்கப் பவுச்சில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்படியே வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பேக்கில் இருக்கிறது வந்து இந்த கிளிப்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிப் பாம். ஸோ வந்து லிப் பாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து வெளியே போகும்போது வந்து நம்மளால் லிப்ஸ்டிக் வந்து இப்படி எடுத்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ சும்மா இந்த மாதிரி ஒரு லிப் பாமோ இல்லை வந்து மேப்ளின் அந்த மாதிரி இருக்க ஒரு லிப் பாமோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சும்மா லைட்டாக எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஒன்றும் தெரியாது, மேக்கப் போட்ட மாதிரியும் தெரியாது. ஸோ வந்து லிப் பாம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக்மி சிசி க்ரீம் தான் வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணது வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த லாக்மி சிசி க்ரீம் தான். ஸோ வெளியே போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மேக்கப் வந்து தேவைப்படாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும்ல, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து லைட் கவரேஜ் வந்து ஒரு மேக்கப் போடும் மாதிரி ஒரு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லாக்மி சிசி க்ரீம் தான் நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அது நமக்கு தேவைப்படாத அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து இந்த லாக்மி சிசி க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து லாக்மி சிசி க்ரீம் தான். செகண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேப்ளினோட இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இது லாக்மி சிசி க்ரீம் இல்லைனா இந்த ஃபவுண்டேஷன் இந்த 2 தான் நான் வச்சுருப்பேன். ரொம்ப மேக்கப் தேவைப்படாத போது லாக்மி சிசி க்ரீம் போட்டுக்குவேன். இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் கொஞ்சம் ஹெவி மேக்கப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த ஃபவுண்டேஷன் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஷேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 228 சாஃப்ட் அந்த ஷேடை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து நம்ம ஃபேஸுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ் தான். ஸோ ஐப்ரோ வந்து இல்லாமல் வந்து வெளியவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐப்ரோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவுமே வந்து இருக்கணும். நான் வந்து யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஷேடு தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். 2-3 மேக்கப் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ரௌன் ஷேடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷேடு. ரொம்ப வந்து அப்பன மாதிரி தெரியாது, அந்த மாதிரி தெரியாது. ஸோ வந்து இப்போ ஏதோ வரைஞ்ச மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியாமல் நீட்டாக வந்து நேச்சுரல் லுக் தரும். ஸோ அதுக்கு தான் வந்து இது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு. ஸோ இது வந்து பவுடர் ஸ்பாஞ்ச் அப்படி சொல்லுவாங்கள்ல, இது வந்து நம்ம பவுடர் ஏதாச்சும் அப்ளை பண்ணும்போது இது எடுத்து இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன், பவுச்சில் எப்போவுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டரோட என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டு அந்ததோட ஹைலைட்டர் தான் இது. ஸோ வந்து இது ரொம்ப ஜிகுனா போடாமல் ஜிகு அந்த மாதிரிலாம் இருக்காது, சும்மா நேச்சுரல் லுக் நல்லா இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டர். ஸோ லைட்டாக மேக்கப் போட்டுட்டு இந்த ஹைலைட்டர் மட்டும் போட்டாலே போதும், ஃபேஸ் நல்லா க்ளோயியாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து எப்போவுமே கேரி பண்ணிட்டு போயிடுவேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு. ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது சிசி க்ரீம் ஏதாச்சும் அப்ளை பண்ணும்போது வந்து தேவைப்படுறது வந்து இந்த ப்ரஷ்ஷு. ஸோ வந்து இந்த ப்ரஷ் வந்து எப்போவுமே வந்து கேரி பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து எப்போவுமே நம்ம எடுத்துகிட்டு போவோம். நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே குயிக்கோட காஜல் தான். ஸோ இது கொஞ்சம் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெட்ச் ஆகும். நான் வந்து காஜல் அவ்வளோவா போட மாட்டேன்.
ரொம்ப வந்து ஸ்மெட்ச் ஆகி ஃபேஸே ஒரு மாதிரி கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோவா வந்து நான் காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் ரொம்ப தேவைப்படும் போது மட்டும் இந்த காஜல் வந்து நான் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன். அவ்வளோதான் காஜல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனர் தான். இந்த ஐலைனர் என்ன பார்த்தீங்கன்னா NYBயோட அந்த ஐலைனர். இது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் வந்து நல்லா லீனாக இருக்குமா, நம்மளுக்கு வந்து லீனாக தேவைப்படுற லைனர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது, ஒரு கோட்டிங் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அது வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐலைனர் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது வெளியே போகும்போது. ஸோ லைட்டாக எடுத்து ஒரு கோட்டிங் போட்டாலே போதும். ரொம்ப வந்து அப்படி லீனாக இருக்கும் இந்த இதோட இது. ஸோ நல்லாயிருக்கும் இது. இதுதான் நான் வந்து எப்பவுமே கேரி பண்ணிட்டு போவேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து ஒரு 3 லிப்ஸ்டிக் வச்சுருப்பேன். ஸோ இந்த 3 லிப்ஸ்டிக் தான் எப்போவுமே நான் வச்சுருக்கிறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து லிப் தெரியணும் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணி, இது வந்து ஸ்டே குயிக்கோட இந்த லிப்ஸ்டிக். இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது என்ன ஷேடுனா ஸ்ட்ரீமிங் 3 அந்த ஷேடு. கொஞ்சம் நல்லாவே டார்க்காக இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை. நெக்ஸ்ட் வந்து ஒரு நேச்சுரல் லுக் வேணும், சும்மா வந்து வெளியே போகிறோம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி, இது வந்து சும்மா டேஸில் ஒரு லிப்ஸ்டிக் தான். இது வந்து ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும். இந்த மாதிரி பிங்க் ஷேடில் இருக்கும். ஸோ வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போய்க்குவேன். ரொம்ப போட்ட மாதிரி தெரியல, லைட்டாக வந்து லிப்பில் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு லிப்ஸ்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த LITனோட இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லிப் கலருக்கு இருக்கும். ஸோ அதை வந்து போட்ட மாதிரி இருக்காது, சும்மா நம்ம லிப் கலருக்கே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ஷேடு தான் அது. ஒரு மாதிரி பீச் கலரில் அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து எப்போவுமே கேரி பண்ணிட்டு போவேன். நமக்கு வந்து ரொம்ப மேக்கப் தேவைப்படாது, சும்மா நேச்சுரல் லுக் நம்ம தேவைப்படனா கண்டிப்பாக இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப் லைனர். 2 விதமான லிப் லைனர் இருக்குது. என்னோடய லிப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி பிக்மெண்டடான லிப்ஸ் தான். அந்த ஓரத்தில் நல்லா பிக்மெண்டடாக தெரியும். ஸோ லிப்புக்கு ஒரு டெஃபினேஷன் தரணும், அந்த பிக்மெண்டேஷன் வந்து லைட்டாக மறைக்கணும்னு நினச்சேன்னா இந்த லிப் லைனர் வச்சு நல்லா வந்து லிப்பை வந்து லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டுக்குவேன். ஸோ கொஞ்சம் நேச்சுரல் லுக்காகவும் இருக்கும், நம்மளோட லிப் வந்து அப்படி பிளாக்காக தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது இந்த கொஞ்சம் இது நல்லா ப்ரௌன் ஷேடில் இருக்கும். இது கொஞ்சம் கம்மியாக மெரூன் ஷேட் அந்த மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனோட இந்த மஸ்காரா தான். ஸோ வந்து ஃபேஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா அண்ட் வந்து லிப்ஸ்டிக். நீங்கள் எதுவுமே போடல, நான் எதுவுமே ஃபேஸுக்கே நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஆனால் நான் தெரியணும்னு நினச்சிங்கன்னா 2 திங்ஸ் யூஸ் பண்ணால் போதும், மஸ்காரா அப்புறமேட்டு லிப்ஸ்டிக். ஸோ மஸ்காரா வந்து கண் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுறதுக்கு அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மஸ்காரா வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மஸ்காரா வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கண் வந்து சின்னதாக இருக்கவங்க கூட கொஞ்சம் பெருசாக தெரியும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து மஸ்காரா உங்களுக்கு வந்து என்ன மஸ்காரா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த மஸ்காரா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. இவ்வளோ தான் வந்து நான் திங்ஸ் வந்து நான் வந்து வெளியே வந்து கேரி பண்ணிட்டு போவேன். ரொம்ப வந்து அதிகமான இது கேரி பண்ணிட்டு போக மாட்டேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு. ஸோ இந்த ப்ரஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஜல் இதெல்லாம் வச்சு நான் வந்து எப்போயாச்சும் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா இந்த ப்ரஷ்ஷை வந்து அப்படியே எடுத்து லைட்டாக லைன் போட்டுட்டு அப்படியே வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்குவேன். எப்படி வந்து இந்த ப்ரஷ் அப்புறம் காஜல் யூஸ் பண்ணி நான் வந்து ஐலைன் வந்து ஐப்ரோ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக அது வரும். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து மேக்கப் போட்டு வச்சுருக்கேன். இந்த திங்ஸ் தான் வந்து எப்போவுமே வந்து வெளியே போகும்போது வந்து கேரி பண்ணிட்டு போவேன். நீங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் டைப் உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன தேவையோ அதை வந்து அழகாக வந்து ஒரு மேக்கப் பவுச்சில் போட்டு வந்து வெளியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து என் வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.